வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவர் நம்ம சப்ஸ்கிரைபரான மணிகண்டன். மணிகண்டனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அமானுஷ்ய சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ்ய நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்ய நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணிகண்டன் சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான ஐடி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காரு. இவரோட அப்பா அம்மா ஊரில் கிராமத்தில் இருக்காங்க. ஆனால் இவரோட அக்காவை காஞ்சிபுரத்தில் தான் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அக்காவுக்கு ஒரு அழகான மகள் இருந்திருக்கா. மணிகண்டனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. மணிகண்டன் அங்கே இருக்க ஒரு பிஜியில் தான் தங்கி இருந்திருக்காரு. இவருக்கு எப்பயுமே வீக்கெண்ட் வந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஏன்னா தன்னோட அக்காவையும் அக்கா பொண்ணையும் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் எப்பயுமே அவரோட காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாராம். மணிகண்டன் ரொம்பவே தைரியமான ஒரு ஆள். ஆனால் அவருக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கைன்றதே கிடையாது. மணிகண்டன் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, அதே மாதிரி அவர் தங்கி இருக்க அந்த இடத்துலையும் சரி, அவருக்கு நண்பர்கள்னு யாரும் அவ்வளோவா கிடையாதான். என்னன்னா என்ன, அவ்வளோதான் எல்லாருக்கிட்டையுமே பேச்சு வச்சுப்பாராம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தனிமையை விரும்புவாராம். தனிமையாக இருக்கிறது, தனிமையாக லாங் டிரைவ் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவர் ரொம்பவே விரும்பி செய்வாராம். அவருக்கு அவர் மட்டும் இருக்க அந்த லைஃப் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தனிமை ரொம்ப அழகான விஷயந்தாங்க. ஆனால் என்னென்னா அதை நம்ம எப்படி பார்க்குறோன்றதுல தான் இருக்குது. ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒருத்தவங்க தனிமையாக இருக்காங்கன்னா அவங்கள கண்டிப்பாக தனிமையில் விடாதீங்க. அதுவே ஒருத்தவங்க தனிமையாக இருக்கிறது தான் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தனிமை தேவைப்படும். கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்கள தனியாக விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு தனியாக இருக்கிறது பிடிக்குமா, இல்லை எல்லோரோடய சேர்ந்து இருக்கிறது பிடிக்குமான்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வெள்ளிக்கிழமை எப்படா வேலை முடியும்னு காத்துட்டு இருந்த மணிகண்டனுக்கு அன்னைக்கு மதியத்தோட ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கு. சரி மதியத்தோட முடிஞ்சிருச்சு, நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே அக்கா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருந்திருக்காரு. அன்னைக்கு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தேவையான திங்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவங்க அக்கா பாப்பாக்காக ஆசையாக 2 பொம்மை வாங்கி வச்சுருந்துருக்காரு. அதையும் தன்னோட காரில் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி அளவில் அவர் அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்புறாரு. எப்பயுமே இவருக்கு ஷிஃப்ட் மாறி மாறி வரதால் சனிக்கிழமை காலையில் தான் கிளம்புவாராம். அன்னைக்கு தான் சரி ஈவினிங்கே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் கிளம்பியிருக்காரு. ஆனால் மணிகண்டனுக்கு தெரியல அவர் வாழ்க்கையிலேயே மிக மோசமான ஒரு டிசிஷன் அன்னைக்கு அவர் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் இனிமே தான் நடக்க போகுது. மணிகண்டன் காஞ்சிபுரம் போகும்போது ஒரு ஹைவே வழியாக தான் போவார். அந்த ஹைவே ரொம்பவே அமைதியாக இருக்கும். பகல் டைம்லலாம் போனதால் அவருக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் இந்த ஈவினிங் கிளம்பும் போது அந்த ஹைவே ரொம்ப அழகாக அவர் கணக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மரங்கள் சுற்றி 2 பக்கமும் நடுவில் ஹைவேல போகும்போது சில்லுன்னு காற்று வீசுறதும் ரொம்ப சூப்பராக ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. அந்த ஹைவேல போயிட்டே இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் சிக்னல் எடுக்கவே எடுக்காது. அந்த இடத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் கடக்கிற வரைக்கும் அந்த இடத்துல அவரோட ஃபோன் சிக்னல்ஸ் எப்பயுமே எடுக்காது. மணிகண்டன் என்னதான் பேய்க்கெல்லாம் பயப்படாமல் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அந்த இடத்துக்கிட்ட நெருங்கும் போது அவருக்குள்ளே என்னவோ ஒரு உணர்வு தோணிருக்கு. என்னவோ பயம் வர மாதிரியே இருந்ததுனால சரி அவரும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கார் லைட்டை ஆன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சிக்னல் வராத அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததும் கார் லைட் தன்னால ஆஃப் ஆயிருக்கு. மணிகண்டனுக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லி உள்ள ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது. கார் லைட் ஆஃப் ஆன அடுத்த செகண்டே அவருக்கு ஒன்றுமே புரியல. செம்மையாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சரி இந்த இடத்த 15 நிமிஷமாக சுத்தமாக அந்த சிக்னல் கிடைக்காத அந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிடலாம். மணிகண்டனுக்கு கார் ஸ்பீடாக ஓட்டவே பிடிக்காது. ஏன்னா அவர் ரொம்பவே இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ரொம்பவே ஸ்லோவாக அப்படியே ஓட்டிகிட்டு போய் தான் பழக்கம். ஆனால் அன்னைக்கு அவருக்கு தோணுன ஒரே விஷயம் இந்த இடத்த விட்டு எப்படியாவது கடந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான். அதனால் தன்னோட காரை இன்னும் வேகமாக ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்பீடாக ஓட்டியிருக்காரு. அப்படி ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் போது ஒரு 2 நிமிஷத்தில் பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இவர் ரொம்ப பயத்தில் இருந்ததால் திரும்பி கூட பார்க்கக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமாக காரை ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு.
மணிகண்டனுக்கு அடுத்த 2 நிமிஷத்தில் பயங்கரமாக மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காரு. தனக்கு என்னதான் நடக்குது அப்படின்றத உணர்றதுக்குள்ளவே ஒரு பயங்கரமான ஒரு உருவம் அவரை கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான், மணிகண்டனோட உயிரே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு அவருக்கு. இப்போ எப்படிடா நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்றது தான் அவரோட மைண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்திருக்கு. கடவுள் சாமின்னு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த மணிகண்டன் அன்னைக்கு முதலாக கடவுளோட பேரை 3 தடவை சொல்லி கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்துக்கிட்ட என்னை விட்டு நீ போ போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தியிருக்காரு. இவர் கடவுள் பேர் சொன்ன ஒரு சில நிமிஷங்களில் அவரோட கார் லைட் தன்னால் ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவர் கழுத்தில் அந்த நெருக்கமாக நெருக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த கை அவரை விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டிருக்கு. அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. சரியா அதே நேரம் அவரோட ஸ்டீரிங்கை தான் பிடிச்சி ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் கரெக்டாக அந்த 15 நிமிஷம் முடிஞ்சோனையும் தானே அந்த சிக்னல் கிடைக்கும், அந்த இடத்தையும் அவர் ரீச் பண்ணுறாரு. மணிகண்டன் ரொம்பவே பதறி போயிட்டார். அவருக்கு இப்போ நடந்தது எல்லாம் ஒரு கனவா நிஜமா எதுவுமே புரியாமல் பார்த்தது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஒரு வழியாக அந்த ஹைவேவை தாண்டி வந்துட்டு ஒரு கடை ஓரமாக நிறுத்துறாரு. தன்னோட காரை நிறுத்தினதுமே இறங்கி போய் ஒரு தண்ணி வாங்கி முகத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த கடையில் ரிலாக்ஸாக உட்காடுறாரு. இப்போ நடந்ததெல்லாம் நான் யார்கிட்ட சொல்கிறது, யாரும் நம்ப கூட மாட்டாங்களேன்னு சொல்லி அவர் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. இது வரைக்கும் கடவுளே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமே, நம்மளை காப்பாற்றினதே அந்த கடவுள் தான். நான் அவரை வெறுத்தாலும் அவர் என்னை வெறுக்கலை போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நாளைக்கு முதல் வேலையாக அக்காவை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ஒரு வழியாக அக்காவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு மணிகண்டன். அக்கா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே பாப்பாவை தான் பார்க்குறாரு. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரிக்கா நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. அவங்க அக்காவோ என்னடா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க, என்ன வந்து டயர்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்கா கிட்ட நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போன மணிகண்டனுக்கு இந்த விஷயத்தை மறக்கவே முடியல. திரும்ப திரும்ப அந்த உருவம் அவர் கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படா இதுலேருந்து வெளியே வர்றதுன்னு ஒரு மாதிரி ரொம்பவே அப்செட்டாக இருந்திருக்காரு. மணிகண்டன் ரொம்பவே அமைதியான டைப் பண்ணுறதுனால அவங்க அக்கா கிட்ட தான் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாரே தவிர்த்து அவங்க மாமா கிட்டலாம் எதுவுமே பேச மாட்டார். என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதோடு நிறுத்திப்பார். அதனால் அவர்கிட்டையும் போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறதா இல்லை. அதே மாதிரி அவங்க அக்கா கிட்டேயும் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக பயந்துட்டு நீ இனிமேல் இங்கே வராதுன்னு ஏதாவது சொல்லிட போகிறாங்க, பாப்பாவை பார்க்க முடியாமல் போயிட போகுதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்போ தான் மணிகண்டனுக்கு அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. சரி அவருக்கு ஃபோன் பண்ணலாம். மணிகண்டன் ரொம்ப க்ளோஸாக கூட யார்கிட்டையுமே பழக மாட்டார். ஆனால் அந்த நிமிஷம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட யாருமே இல்லையே, நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை சொல்லி அழகிறதுக்கோ நம்ம கஷ்ட நஷ்டங்களை சொல்லி நம்ம ஒரு ஆறுதல் தேடுறதுக்கோ கூட ஒருத்தர் கூட இல்லையேன்னு சொல்லி அந்த நிமிஷம் அவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கு. இனிமையாச்சும் கொஞ்சம் நம்மளோட அந்த சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணும், அதாவது ரொம்ப மூடி டைப்பாக எப்போ பார் அமைதியாகவே இருக்காமல் நம்ம கூட பழகிறவங்க ஒரு 4 பேரோடு நம்ம பேசி பழகணும் அப்படின்ற முடிவுக்கு வராரு. அன்னைக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கும் இவர் ஃபோன் அடிக்கிறாரு. நடுராத்திரி ஆனதால் அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஃபோனை எடுக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்ட் தினேஷ் ஃபோனை எடுத்துகிட்டு என்ன மச்சான் இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன ரொம்ப அதிசயமாக இருக்குது, ஆஃபீஸ்லேயே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன், இப்போ உங்கள் அக்கா வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவரும் ஆமாண்டா ஒரு விஷயம், இது யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல, சரி உங்ககிட்டயாவது ஷேர் பண்ணலான்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் மணிகண்டன் தனக்கு நடந்த ஒரு விஷயத்தை விடாமல் எல்லாத்தையுமே தினேஷ் கிட்ட சொல்கிறாரு. தினேஷ் இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா சொல்கிற, பைபாஸில் போனன்ற, பேய் வந்துச்சுன்ற, பிசாசு வந்துச்சுன்ற, டேய் நடுராத்திரி தூங்கிட்டு இருக்க நான் எழுப்பி என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்களே சொல்லுங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நடுராத்திரி கால் பண்ணி இந்த மாதிரி மச்சான் நான் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் தினேஷ்க்கு இவர் ரொம்ப பயந்துருக்காருன்றது புரியுது. மணிகண்டனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டேன் தினேஷ், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, இந்த மாதிரி பேய் பிசாசுனா இந்த நடுராத்திரிலாம் போனால் வரும், அந்த மாதிரிலாம் பெரியவங்க சொல்லுவாங்கல்லடா, அது மாதிரி கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத, நீ பயப்படாத, நீ வீட்டுக்கு வந்துட்டல சேஃபாக, இப்போ நீ நல்லா தானே இருக்க, நீ கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, காலையில் எழுந்ததும் கோவிலுக்கு போயிட்டு வா, ஏதாவது மந்திரிச்சு கயிறு ஏதாவது கட்டிக்கோ, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை வைக்கிறாரு. இப்போ தான் மணிகண்டன் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாரு. தனக்காக ஒரு ஃப்ரெண்டு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவருக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூமில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக அவங்க அக்காவோட பாப்பா பேரை சொல்லி பயங்கரமாக கத்துற சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. இதை கேட்ட அடுத்த நிமிஷம் மணிகண்டன் அலறி அடித்து ரூமை விட்டு வெளியே ஓடி வந்திருக்காரு. என்னாச்சுக்கா, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு.
அங்கே இப்படி ஒரு விஷயம் நடக்குன்றதை மணிகண்டன் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா அவங்க பாப்பாவை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. மணிகண்டன், ஏங்கா இப்படி குழந்தைய திட்டிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் ஸ்வேதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இல்லைடா, இவன் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தா, திடீர்னு பக்கத்தில் பார்த்தா ஆளை காணோம், எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடிக்கிட்டே போனால் தனியாக மாடிப்படி ஏறிட்டு இருக்கா. மாமா போகிறாரு, நான் போகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக தூக்கத்திலேயே கண்ணை மூடிக்கிட்டே மாடிப்படி ஏறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷம் மணிகண்டனுக்கு ஒன்றுமே புரியல. அவர் வரும்போது பாப்பா நல்லா தூங்கிட்டு தான் இருந்தா. அவர் வந்தது கூட பாப்பாவுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து மாடி ஏறினேன் அப்படின்னு சொல்லி குழந்தை பின்னாடியே போயிருக்கோம். மணிகண்டனுக்கு கண்டிப்பாக புரிஞ்சு போச்சு, இங்கே வேறு என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி மெதுவாக பாப்பா பக்கத்தில் போய் மணிகண்டன் உட்காந்துட்டு, என்னாச்சுமா, நீ எதுக்காக மாடிக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த குழந்தையும், என்னம்மாம்மா சொல்கிறீங்க, நீங்கள் தானே என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனீங்க ரூமில் இருந்து. இப்படி குழந்தை சொன்னதுமே மணிகண்டன் பயங்கரமாக குழந்தையை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்ருக்காரு. அவரோட ஃபீலிங்ஸ் அவரால் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. தன்னால் தான் வந்து இந்த வீட்டில் ஏதோ மர்மமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத மட்டும் அவரால் உணர முடிஞ்சிருக்கு. சரி, நம்ம இங்கே இருக்க வேண்டாம் இந்த வீக்கெண்டு, நம்ம கிளம்பி உடனே நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற முடிவை எடுக்கிறாரு. இதுக்கு மேலேயும் எந்த உண்மையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட அக்காவை கூப்பிட்டு, நான் பைபாஸில் வரும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அவங்க அக்கா ரொம்பவே அதிர்ந்து போகிறாங்க. ஒருவேளை அந்த உருவம் தான் வந்து இங்கேயும் உன்ன மாதிரி வந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு போயிருக்கோமோ அப்படின்னு கேட்குறாங்க. மணிகண்டனும், ஆமாக்கா, கண்டிப்பாக எனக்கும் அப்படி தான் தோணுது. இது வந்து நான் என்னமோன்னு நினச்சேன், பட் இப்படி கூடவே வந்து ட்ராவல் ஆகும்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. கடவுளே நம்பாதவன் இப்போ கடவுள் காடாடிலே போய் விழுந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லலாமான்னு இருக்கேன். குழந்தைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுக்கா. நாளைக்கு காலையில் முதல் வேலையாக நீ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போ குழந்தைய, நான் என்னோடய ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அக்காவுக்கும் ஏதோ காற்று கருப்பு இவன் கூட வந்திருக்குன்றதை மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே, இப்போதைக்கு வந்து நீ போய் படு, காலையில் நம்ம எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் குழந்தை பக்கத்தில் போயிட்டு குழந்தை கூடயே கையை பிடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் முதல் வேலையாக இவங்க குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்புறாங்க. எல்லோருமே கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு சாமியை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்காக பூஜையும் பண்ணி ஒரு கயிறும் கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கார் எடுத்துகிட்டு மணிகண்டன் மறுபடியும் அவர் பிஜிக்கே வராரு. திங்கக்கிழமை ஆஃபீஸ்க்கு போனதுமே தினேஷை மீட் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்டு தினேஷ்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, இந்த மாதிரி கோவில் போயிட்டு வந்தோம்டா, அதுக்கப்புறமா எந்த ஒரு அமானுஷ சம்பவமும் இங்கே நடக்கலை. அதே மாதிரி அங்கேயும் பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு, அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லையா, இப்போ தான் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் தினேஷ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ போன அந்த ஐவேஸில் குறிப்பிட்ட இடம் ஒன்று சொல்கிற இல்லையா, அந்த இடத்த பற்றி நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த இடத்துல உனக்கு மட்டும் இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வு நடக்கலை, நிறைய பேருக்கு அந்த இடத்துல இதே மாதிரி அமானுஷ நிகழ்வு நிறைய நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களாம் இறந்தும் போயிருக்காங்களாம். எனக்கும் ஒரே குழப்பமாக தான்டா இருந்தது. நீ இந்த விஷயத்த சொல்லும் போது நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் சும்மா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ தான் எனக்கும் இந்த விஷயம்லாம் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த இடத்துல தப்பிச்சதே ஒரு பெரிய விஷயந்தான். உண்மையாகவே உனக்கு கடவுள் தான் காப்பாற்றிருக்காரு. நீ சொன்னல உன்னோட கார் லைட் கரெக்டாக அந்த இடத்த ரீச் ஆனதுமே ஆஃப் ஆகிடுச்சின்னு. அப்போ தான் அந்த ஸ்பிரிட் உன்னோட காருக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் சரியா அந்த நேரத்தில் நீ கடவுள் பேரை சொல்லி கூப்பிட்டதால அந்த ஸ்பிரிட் உன்னை விட்டு போயிட்டு உன்னோட கார் லைட்டும் மறுபடியும் ஆன் ஆயிருக்கு. இது உண்மையாகவே கடவுள் உனக்கு கொடுத்த மறுபிறவி மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணிகண்டனுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கு. தான் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்ததை அவரால் உணர முடிஞ்சிருக்கு. தினேஷ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறாரு மணிகண்டன். அது எப்படி, கடவுளோட பேரை நான் ஒரு 3 முறை சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான், அதுக்குள்ளவே அந்த ஸ்பிரிட் வந்து என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தினேஷ் இதுக்கு ஒரு அழகான பதிலை சொல்லியிருக்காரு. நம்பிக்கையால் நம்ம ஒரு கல்லை கூட கடவுளாக்குறோம், அப்போ ஒரு வார்த்தைக்கு வலிமை கொடுக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இந்த அமானுஷ நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா எப்பயுமே அவங்க அக்கா வீட்டுக்கு அவங்க அக்கா குழந்தைய பார்க்க போகிறதுனா மணிகண்டன் பகல் நேரத்தில் மட்டுமே ட்ராவல் பண்ணியிருக்காரு. இரவு நேரத்தில் அந்த பக்கம் போகக்கூடாதுன்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காரு. இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட மணிகண்டனுக்கு நன்றி சொல்லி நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? நான் பேசுகிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா,
இல்லை இன்னும் மாடுலேஷன் வேறு ஏதாவது மாற்றணுமா, என்கிட்ட என்ன வந்து தவறுகள் இருக்குது, இல்லை அதை எப்படி நீங்கள் கன்வே பண்ணால் உங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வைஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏன்னா அது எல்லாமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஒரு கதையை நான் கேட்கும்போது எந்த அளவுக்கு நான் அந்த ஸ்டோரியோட அட்டாச்மெண்ட் ஆகுறேனோ அதே ஃபீலில் தான் நீங்களும் அந்த கதையை கேட்கணுன்னு நான் நினைப்பேன். அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் ஒரு ஸ்டோரியாக போடுறேன். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்கால் கண்டிப்பாக நம்ம சேனல் முன்னாடி போக வாய்ப்பு இருக்குது. ஒரு வீடியோ பண்ணும்போதும் ஒரு சிலரோட கமெண்ட்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னோடய வீடியோவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்கள நீங்களும் ஒருத்தர் இல்லையா, அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ந்து இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு அமானுஷ்ய நிகழ்வுடன் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.